தூய்மையான எண்ணத்தோடு சமைக்கலாம் தோஷம் வரும். அதே போல அந்த பாத்திரங்கள் சுத்தமா இல்லைன்னா அதுல பாத்திர தோஷம், படிக்கிற தோஷம் என்று வரும். இப்படி அந்த உணவை சமைப்பவர்கள் தூய எண்ணத்தோடு சமைக்கணும்னா அந்த எண்ணம் நம்மளை பாதிக்கும். ஒரு சன்னியாசி போயிட்டே இருந்தார். வீட்டில் சாப்பாட்டுக்கு போய் அமர்ந்தாரு. அந்த அம்மா தலைவாடைகள்லாம் போட்டு சாப்பாடு போட்டு வெள்ளி சூப்பரை தண்ணி வச்சான். இவர் என்ன பண்ணாரு, ஒரு குடி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சொம்பியை விட்டு விட்டு பார்த்துட்டாரு. அந்த அம்மா உள்ள போறவனே சொம்பு தூக்கி பையனை வைத்து போட்டு போட்டார். யோசனை செய்து கொண்டே போறார். இது வரைக்கும் நாம எங்கேயுமே திருடினது கிடையாது. பஞ்சமான பாதகத்தில் ஒன்று திருடுறது. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் திருட வேணாம்னு சொல்றோம். நமக்கே இந்த எண்ணம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எவ்வளோ பெரிய தவறு. சாப்பிட்டவங்க வீட்டுல இருந்து திரும்பி வரலாமா? இந்த பாவத்துக்குன்னா தண்டனை கிடைக்கும். நாம மெதுவாக எடுத்துன்னு போய் அந்த வீட்டில் உள்ள மெதுவாக வச்சுட்டு திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த சொம்பு எடுத்து வர யோசனை செய்தவனே வர. இந்த எண்ணம் எப்படி வந்தது, இந்த எண்ணம் ஏன் வந்தது, இந்த எண்ணம் நம்ம எப்படி வந்தது, இந்த எண்ணெய் ஏன் வந்ததுன்னு யோசனை செய்து கொண்டே வந்தா அந்த சாப்பாடு போட்டாலும் 4 பேர் குடிச்சு சாத்திக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒன்னான மக்கள் யாரும் வெளியே ஒரு பொருள் வைக்க கூடாது. தெரு பெருகிற தொடர்பத்தை ஊத்திக்கிட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட பயங்கரமான திருடி தேங்கி போன தொடர்புனால இதை யார் எடுத்து போறாங்கன்னு ஒரு பக்கம் போட்டு போனா அக்கௌண்ட் எடுத்து போயிடுவாதான் அவன். இவரை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறவங்களாம் போட்டு சாத்துறாங்க. அப்பதான் சாமியாருக்கு தெரியுது, துள்ளி கையால சாப்பிட்டதுனாலதான் நமக்கு திருடணுன்ற எண்ணம் வந்துடுது. இவர் சமைக்கும் போதே யார் வீட்டில் என்ன திருடணும் நன்றினையே அரிசி எடுத்து ஒளியில போட்டாதான் என்னமோ. சாம்பார்ல மத்து போட்டு கடையும் போது 3வது விட்டு முனியம்மா ஏமாறும் போது என்னென்ன தூக்கி வரலாம் நன்றிகளை பருப்பு போட்டு மற்ற கட்டாதான் என்னமோ. நமக்கு தருணுன்ற எண்ணம்னால தான் இந்த வெள்ளி சொம்பை தூக்கி போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த சொம்பை வச்சுட்டு இதோட இப்படி ஒரு நிலை நமக்கு இன்னைக்கு ஏன் வந்ததுன்னா, எல்லா நாளும் சாப்பிடும் போது கடவுள் நாமத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடுவார். அன்று மிகுந்த பசியினாலே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லாம சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த எண்ணம் வந்தது. அவர் தெரிந்து கொண்டார். இனிமே ஆலோசிக்காம யாரிடத்திலையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வைத்துக் கொண்டார். அதே மாதிரி கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிடக்கூடாது என்று முடிவு வைத்துக் கொண்டார்.